எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கோயம்புத்தூர்லேருந்து அருண்குமார் ஹரிஹரன் இன்ஃபினிட்டி மைல்ஸ் யூடியூப் சேனலில். இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீலாக் சம்மந்தமாக தான் இருக்கும். இதில் ஆல்ரெடி ஒரு 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. சில பல காரணங்கள்னால எங்களால் கண்டினியூ பண்ண முடியல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக கோயம்புத்தூர் அண்டு கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற ஏரியாஸில் நோன் அண்ட் அன்னோன் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், அதாவது தெரிஞ்ச டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு, அப்புறம் சின்ன சின்ன இடங்கள் நிறையா இருக்குது கோயம்புத்தூரில் சுற்றி பார்த்தீங்கன்னா. அந்த ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கவர் பண்ணி எப்படி இருக்குது, எப்படி போகலாம், எந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியாது இந்த மாதிரி ஏரியாஸ் இருக்கிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி காமிக்கலான் இருக்கோம். அண்டு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அண்டு கேரளா பக்கத்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நிறையா ட்ராவல் அந்த மாதிரி நிறையா பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட்டு பண்ணி இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் எதுவும் இருக்காது, ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும், சப்டைட்டில்ஸோட மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆன் அண்ட் ஆஃப்லைன் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கு, உங்கள் வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணுறீங்க, வாய்ஸ் ஓவர் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச ட்ரை பண்ணியிருக்கோம். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, மேலே லிங்க் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து, அதாவது பெரியநாயக்கன் பாளையம், கோயம்புத்தூர் நார்த்துலேருந்து சவுத் ஆஃப் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் இருக்க ஆத்துப்பாறை அப்படிங்கிற ஒரு ஏரியா, மயிலாடுதுறைன்னு சொல்லுவாங்க. ஆழியார் ஆறுலேருந்து வர தண்ணி, அங்கே ஒரு சின்ன அணைக்கட்டு மாதிரி இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும், பட் சில பேர் போக மாட்டாங்க, ரொம்ப தூரமாக இருக்குது அப்படிங்கிறனால போக மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஏரியா எப்படி, அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி, அது சுற்றியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காட்டலான்ட்டு தான் இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். வாங்க போகும்போது அப்படி போகிற வழியில் என்னென்னு சொல்லி காமிக்கிறோம். ஏரியாவிலேருந்து கிளம்பிட்டோம் நானும் ஃப்ரெண்டும். நல்ல கிளைமேட்டு, நல்ல மலை சாரல். ஆக்சுவலாக 3 நாள் வெதர் பார்த்தீங்கன்னாலே நல்லா மழை வரும் கோயம்புத்தூரில் ஏரியாவில் சுற்றிலையோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த டைமிங்கில் போனால் தான் நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வெயிலில் போனால் தான் தண்ணியில் ஆடுறதுக்கு, தண்ணியில் குடிக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. பட் இந்த உண்மையை சொல்ல போனோம்னா ட்ராவலில் இந்த மாதிரி மலை சாரலில் போயிட்டு, உடம்பு ஒத்துக்குச்சுன்னா மலை சாரலில் போயிட்டு அந்த ஸ்பாட் பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். நல்லா பசேல்னு இருக்கும், வெயில் கம்மியாக மங்கின மாதிரி. ஸோ அதுக்காக தான் கிளம்பியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்ல மேகமூட்டம். ஸோ போயிட்டுருக்கோம். நான் இடையில பேசுகிறேன். பெருநாயக்கன்பலத்திலிருந்து உக்கடத்துக்கு 22 கிலோமீட்டர், அங்கேருந்து பொள்ளாச்சிக்கு 40, அங்கேருந்து ஆத்துப்பாறை அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்து 20 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு உங்களுக்கு 80 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி வரும். 80 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸில் போயிடலாம். கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருந்துச்சு, இந்த சிட்டிஸ் கிராஸ் பண்ணுற டிராஃபிக்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும் மேக்ஸிமம். 150cc பைக் வச்சுருக்கீங்க, 60-70 மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா 2 ஹவர்ஸில் மேக்ஸிமம் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிடலாம் ஃப்ரம் பெரியநாயக்கன் பாளையம். காந்திபுரத்துலேருந்து சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் 15 மினிட்ஸ் லைக் அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம ரீச் ஆகிடலாம். கூட ரீச் ஆகிருக்கோம் கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு பெரியநாயக்கன்பலத்துலேருந்து கிளம்பி. இந்த தான் பெரிய பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு. கரெக்டாக 1.5 கிலோமீட்டருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. வருஷக்கணக்காக எப்போ முடிப்பாங்கன்னு தெரில. இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், சிட்டி அவுட்டிலேருந்து சிட்டி கிராஸ் பண்ணி மறுபடியும் பொள்ளாச்சி ரோடு டச் பண்ணுறதுக்கு. மற்றபடி பொள்ளாச்சி ரோடு டச் பண்ணிட்டோம்னா ரோடு சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இந்த ரோடு ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் இப்படி தான் போகும். இது வீடியோ பார்த்தீங்கன்னா ரைட்டில் போனால் பாலக்காடு ரோடு, லெஃப்ட்டு பொள்ளாச்சி ரோடு. நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து பொள்ளாச்சி போக போகிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பீஃப் அதிகமாக கிடைக்கிற ஏரியா, பீஃப் ஸ்டால் அதிகமாக இருக்கும். போத்தனூர் அப்படிம்பாங்க, ஆத்துப்பாலம், போத்தனூர், இந்த 2 ஏரியாலுமே பீஃப் அதிகமாக கிடைக்கும் கோயம்புத்தூரில். கைண்ட் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் சொல்லலாம்.
இது பார்த்தீங்கன்னா என் பேர் ஹரிஹரன். அண்ட் பின்னாடி கொண்டு வந்துட்டு கேமரா பிடிச்சிட்டு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா அருண்குமார். ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு சின்ஸ் 15 இயர்ஸ்னு சொல்லலாம். ஸோ எங்கள் ரெண்டு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். ட்ராவல் இந்த சென்ஸ் பைக்கு ஒரு சைக்கிள் ஒரு நடந்து ட்ரெக்கிங் எப்போவுமே ஏதோ ஒன்று வீக்கெண்டானால் சும்மாவே இருக்க மாட்டோம். இப்போன்ட்டு இல்லை, சின்ஸ் எப்போ இருந்து நாங்கள் பழக ஆரம்பிச்சோம் அப்போ இருந்தே லைக் மீன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமில் இருந்து ட்ரெக் பண்ணுறது பிடிக்கும். பக்கத்தில் எங்கே நாங்கள் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த ஏரியாவில் இருக்க எல்லா மலைக்கும் சின்ன வயசுலேருந்து மேலே போகிறது, கீழே இறங்குறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, ட்ரெக்கிங் நிறையா பண்ணுவோன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அப்படி இருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு சில சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம், இந்த மாதிரி இடத்துக்கு போனோம், இங்கே போனோம், இங்கே வந்தோம் அப்படின்லாம் சொல்லும்போது சில பேருக்கு வந்து தெரியாது எங்கெல்லாம் இருக்கா. கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. இப்போ இதெல்லாம் இப்படிலாம் இருக்கா, சின்ன சின்ன இடம் தான், பட் இதெல்லாம் இருக்கா, இப்படிலாம் நம்ம ஃபோட்டோ வீடியோவில் காமிக்கும் போது இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்லாம் சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. அப்போ தான் யோசித்தோம், ஏன் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, நம்ம எல்லாமே நியர்பை ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர் தான், எல்லாமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏன் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் சும்மா டவுட்டில் ஆரம்பித்து சரி கொண்டு போய் சேர்க்கலாம் எல்லாத்துக்கும், லைக் கேட்கலாம், அந்த மாதிரி கொண்டு போய் எல்லாத்துக்கும் காமிக்கலாம் அப்படின்னு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறது. நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ் தான், இன்ஜினியர்ஸ் தான். ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீக்கெண்ட் ஆனால் இந்த மாதிரி வீக்கெண்டுன்ட்டு இல்லை, ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது எதுனாலும் சரி இந்த மாதிரி பண்ணலாம், நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஆரம்பிச்சிருக்கிறது. இதுக்கு இன்கம்காகவோ சீரியஸ்லி எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோன்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரிலாம் ஒரு ஐடியாவே இல்லை. இன்கம்காக நமக்கு அப்படியே ப்ரொமோட் பண்ணி கொண்டு போயிட்டு மேலே பண்ணலாம் அப்படின்லாம் இல்லை. இது மக்களுக்கு சேர வைக்கணும், மக்களுக்கு எப்படி பிடிக்குது, எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற பார்க்க வைக்கணும். அவங்களோட கொடுக்குற ஒரு பாசிட்டிவிட்டினால நம்ம நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம், வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியா தான். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஈச்சனாரி அப்படிங்கிற ஏரியா தாண்டி டுவர்ட்ஸ் பொள்ளாச்சி போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 25 to 26 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேக்ஸிமம் போயிடலாம். இந்த ரோடு இப்போ தான் போட்டு ஒரு 2 years ஆகுது. சூப்பராக போட்டிருக்காங்க, 4-way ரோடு. ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 hour மேக்ஸிமம் பொள்ளாச்சி ரீச் ஆகிடலாம். பொள்ளாச்சி மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பொள்ளாச்சி. ஸோ வாங்க போகும்போது சில ஏரியாஸ் வியூஸ் எல்லாம் காமிக்கிறோம், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கிணத்துக்கடவு. இது கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்டீரியர் ஆஃப் என்ன சொல்கிறது, கோயம்புத்தூரில் லோக்கலில் கோயம்புத்தூர் லாங்குவேஜெலாம் பார்த்துருக்கீங்களா, லோக்கல் லாங்குவேஜ் ஏனுங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க போங்க அந்த மாதிரி பேசுகிற ஏரியான்னு வைங்களேன். இந்த ஏரியாலெலாம் அதிகமாக இருப்பாங்க கிணத்துக்கடவு அண்ட் சரௌண்டிங் ஆஃப் கிணத்துக்கடவு. இங்கே இந்த ஃப்ளைஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2.2 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஆமாம் சொல்லியிருந்தாங்க 2.2 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் ஆஃப் கிணத்துக்கடவு வரைக்கும் போகணும் வைங்களேன். ஸ்டார்டிங் கிணத்துக்கடவு ஏறி எண்டு கிணத்துக்கடவுக்கு போயிடும். இது இல்லாத வரைக்கும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். நம்ம கீழே போகும்போது ஊருங்கிறனால எல்லாம் பிரிஞ்சு நிறைய ரோடு போகும். அப்படி போகும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். பொள்ளாச்சிக்கு போகும்போது இது ஒரு ரொம்ப ஜங்ஷன் டிராஃபிக்காகனு வைங்களேன். ஆனால் இப்போ வந்து அந்த நிலைமையே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாகிருச்சு. ஷார்ட்டாக 2.2 கிலோமீட்டர்ஸுங்கிறத ஒரு 2 minutes கிராஸ் பண்ணிடலாம். 70-80 வரலாம். நல்லா ஒரு இது ஃப்ளைஓவர் தான் கட்டியிருக்காங்க. இது ரொம்பவே பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கும். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் தான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பொள்ளாச்சினாலே ஃபேமஸ் தென்னை மரம் தான். தென்னை மரம் ஃபுல்லாக இருக்கும். என்டரிங் இன்டு பொள்ளாச்சி வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 20 minutes தான் ஆச்சு. ஃப்ரம் கிணத்துக்கடலேருந்து 20 கிலோமீட்டர், 20 minutes தான் ஆச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போனால் மறுபடியும் பாலக்காடு ரோடு ஒன்று இருக்குது. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உடுமலை, பழனி அந்த இதுக்கு போகிறது, திண்டுக்கல் அந்த லைன். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ஆழியார், வால்பாறை அந்த ரூட்டில் போய் தான் நம்ம ஒரு இடத்துல டேர்ன் ஆக வேண்டியது வரும். இப்போது இடையில ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம். அவரும் எங்கள் கூட வருவார். அவரும் பார்த்தீங்கன்னா எங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். நேம் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு பொள்ளாச்சி கேரக்டர் தான். அவரும் இப்போ நம்ம கூட இன்னொரு பைக்கில் ஜாயின் பண்ணிடுவார். கூட யார் வராங்கன்னு தெரில, பட் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு சின்னதாக ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஹெட்டிங் டுவோர்ட்ஸ் ஆத்துப்பாறை. இங்கே ரொம்பவே ஆப்போசிட்டாக இருக்குது, வெயில் அடிக்குது. இதுதான் ஆலியார் ரோட். இங்கேருந்து ஆலியாருக்கு எக்ஸாக்டாக 20 வரும். நம்ம போகிற ஸ்பாட்டுக்கும் 20 கிலோமீட்டர்ஸ் வரும். பட் நம்ம ஆலியார் ரோட்லேருந்து ரைட் எடுத்து முன்னாடி போகிறாங்க பாருங்கள், அவர் தான் என் ஃப்ரெண்டு. இப்போ தான் கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பி ஆலியார் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருக்கும் ரூட்டு, செமையாக இருக்கும். அந்த 2 நாளைக்கு முன்னாடி வேறு அந்த விஜய் பாட்டு மாஸ்டர் படத்தோட பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு கண்டினியூஸாக அதே தான் ரன் ஆகிட்டு இருக்கு, ரோல் ஆகிட்டு இருக்க வாயில. கார்த்தி ஃப்ரெண்டு பேர். அவர் வீட்லேயே சாப்பாடு கட்டி கொடுத்துட்டாங்க. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சோறு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போய் நம்ம ஏதோ ஒரு வாய்க்கால் கிட்ட வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அவங்களுக்கு ஆக்சுவலாக ஆலியார் பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது, முடிஞ்சால் அங்கே போகலாம். இல்லை டைம் ஆகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எங்கேயாவது அந்த வெளியே ஒரு நல்ல ஸ்பாட்டாக வந்து அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், ஹோம் லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இங்கே நிறைய வாய்க்கால் இருக்குங்க. ஆலியார் தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கு, ஏன்னு தெரில, ஓப்பன் பண்ணல ஏன்னு தெரில. ஆலியாரோட 120 ஃபீட்டு டோட்டல் ஹைட்டை வந்து 119 கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் நிலவரப்படி சொல்லியிருந்துருக்காங்க. ஏன்னு தெரில, இன்னும் பெருசாக திறந்து விடலை. பாசனத்துக்காக மட்டும் பெரிய திறந்து விட்டுருக்காங்களாட்டிருக்கு. சரி கேஸ், ரோடு ஒரு மாதிரி இருக்குது, வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வரும். ஆக்சுவலாக கட் ரோடு, மயிலாடுதுறைன்னு சொல்லிட்டு அந்த கட் ரோட்டில் வந்து ஒரு கோயில் மாதிரி இருக்கும், சிவன் கோயிலுங்கிறாங்க. அது பக்கத்தில் ஒரு வாய்க்கால் போகுமாம்மா. அங்கே தான் நம்ம போய் இந்த பிக்னிக்கை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஹாய், இதுதான் நம்ம ஃபைனலாக வந்திருக்க ஸ்பாட். எனக்கு ஏரியா பேர் என்ன கார்த்தி? ஆத்துப்பாறை சிவன் கோயில். இவர் தான் கார்த்திகேயன், எங்கள் லோக்கல் கையே. அவர் அருண்குமார். இங்கேயே லஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லி தான் வந்திருக்கோம். செம்ம ஸ்பாட்டுங்க, ரியலி நேச்சர் லவர்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். கொஞ்ச நேரம் தண்ணியில் ஆடிட்டு அந்த டயர்டோடு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு ரியலி சூப்பர். பொள்ளாச்சி தாங்க உண்மையாலே நல்ல ஏரியா. அது இந்த சீசனில் தண்ணி நிறையா வந்திருக்குங்கிறனால இங்கே ரொம்பவே பார்க்குற ஃபுல்லாமே க்ரீன் ஏரியா இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது ஏரியா பார்த்தீங்கன்னா ஆத்துப்பாறை சிவன் கோயில்னு சொல்லுவாங்க. ஒரு மதகு தண்ணி செம்மையாக போகுதுங்க, சூப்பராக இருக்குது. ஹாய் அருண். சொல்லுங்கள் ஹரிஹரன். ரொம்ப ஃபார்மலாக இருக்குது. ஃபார்மலாக தான் இருக்குங்க. அப்படியா? இருக்கட்டும் யூடியூப் வேறு.
சரி, எப்படி இருக்கேன் இடம்? இன்னும் சூப்பராக இருக்குல்ல? இந்த இடம் புதுசாக இருக்குது. ஆல்ரெடி மேப்பில் மார்க் பண்ணி வச்சது இடம் தான் இது. ஃபஸ்ட் டைம் வரீங்க நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். ஓகே. ஆனால் நம்ம யூஸ்வலாக போகிற ஸ்பாட்டை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல? வித்தியாசமாக இருந்தாலுமே அந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இடம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம், இன்னும் உள்ளே போய் ஆடினா தானே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது ஆழம். இவர் தான் கார்த்திகேயன். ஹாய். சொல்லுங்கள் ஹரிஹரன். அப்புறம் இந்த ஸ்பாட்டுக்கு எப்படி எங்களை கூப்பிட்டு வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய நேட்டிவ்ன்ட்டு. எங்கள் காடு இங்கே தான் இருக்குது. ஸோ நான் அடிக்கடி நானே எங்கள் அப்பாவும் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போவோம் அப்படியே. இங்கே வருவீங்களா? ஆமாங்க. சரி. வீட்டில் என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு? எங்களுக்கு எப்போவுமே கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாப்பாடு தான். அதான் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. கூட தயிரும் அப்புறம் மாங்காய் ஊறுகாவும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு. நோ கோயம்புத்தூர் ஸ்பெஷல். எஸ், ரீச்ட் ஆலியார். இதாங்க அந்த டேம், ஆலியார் டேம், வால்பாறை ரோடு. இப்போ என்ட்ரன்ஸ் அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி மேலே சப்ளை சொன்ன மாதிரி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க. 120 அடி மொத்தம். அதில் இன்றைக்கி நிலவரப்படி 119 அடி டச் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ உள்ள எல்லாம் என்ட்ரன்ஸ் அலௌடு இருக்காது, அதனால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் போல நல்லாயிருக்கும். மேலே நிறைய ஷூட்டிங் ஸ்பாட். ஆக்சுவலாக அது நிறைய படம் எடுத்திருக்காங்க. சூரிய வம்சம் அது அப்படி இப்படின்னு நமக்கு தெரிஞ்ச நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த இடத்தெல்லாம் காமிக்கிறோம். சர்வர் சுந்தரம் பழைய காலத்து படத்துலேருந்து எல்லா படத்தையும் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ பொங்காளியூர்கிட்ட இருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. இங்கே அந்த கரிகாலம் காலை பிடிச்ச அந்த பாட்டு, அந்த வேட்டைக்காரன் படத்தில் வருமே அந்த பாட்டு, அப்புறம் வின்னர் படத்தில் வடிவேலும் கூட அந்த வெறும் துணி இல்லாமல் நடந்து வரும் அப்படியே, அந்த சீன்லாம் இந்த இடத்துல தான் வரும். ஆக்சுவலாக ஆற்றுப்பாறை தான் முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட்டு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வின்னர் படத்தில் அந்த தம்பி மல்லிகை சாமானை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா தம்பி, அந்த டைலாக்லாம் இங்கே தான் வரும். அப்புறம் நிறைய சீரியல்லாம் அங்கே எடுத்திருக்காங்க. அதுபோக பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வரும், ஆற்றுப்பாறை. இங்கே நிறைய பேர் ஷூட்டிங்காகவே வராங்க, ஃபோட்டோ ஷூட்டுக்காக. நியூ கப்புள்ஸ்லேருந்து எல்லாமே வராங்க பசங்க.